தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை மூலம் புதிய வேலைவாய்ப்பு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31 December 2020. 8th 10th எனி டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் யார் வேணும்னா அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் இல்லை, ஃபீஸும் இல்லை. வருவாய்த்துறை மூலியமாக இப்போ நம்ம ஜாப் பார்க்கலாம். மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்கம், அதாவது மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணியத்தில் ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. பதவின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். அப்படின்னா அசிஸ்டண்ட் ஒர்க்கு, ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒர்க் இருக்காது. பணியின் தன்மை அது பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணி இயக்கத்தின் பணிபுரிய உயர் அலுவலக அடிப்படை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா ஒரு 15,700 50,000 வரையிலும். அது எப்படி மென்ஷன் பண்ணோம்னா லெவல் 1னா 15,700, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சேல்ரி. இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2020 அந்த டேட்டில் 18 வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பொது பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும். அவங்க மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். பிற்படுத்தோர் அதாவது இதில் சொன்னால் பிசி முஸ்லீம், எம்பிசி அவங்களாம் ஒரு 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறமேட்டு ஆதி திராவிடர், பழங்குடி மற்றும் இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 35. இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்த பணியிடம் 25, அதாவது டோட்டலாக 25 ஜாப் வேக்கன்சி இருக்குது. இந்த இடஒதுக்கீடு ஜாதி கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா ஜென்ரல், ஓசி அதுக்கு 7, பிசி முஸ்லீமுக்கு 1, பிசிக்கு 7, எம்பிசி டிஎன்சி 5, எஸ்சி 4, எஸ்சிஏ 1, எஸ்டி 0, எஸ்டிக்கு 1 இல்லை. டோட்டலாக 25 இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தல் வேண்டும். அதாவது 8வதுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 8வதுக்கு மேலே 8th 10th 11th 12th எனி டிகிரி சம்திங் இஸ் நோ. விண்ணப்பிக்கும் முறை, அதாவது விண்ணப்பிக்கும் முறை இந்த www.tnhealth.tn.gov.in இந்த இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ண இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். டைரெக்டாக ஒரு லிங்க் போவோம், அதில் நீங்கள் டைரெக்டாக விண்ணப்பிச்சிடலாம். அது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்டத்தில் குடியிருக்கிறவங்க மட்டும்தான் இதை விண்ணப்பிக்க வேண்டும். சென்னையில் யார் யார் வீடு இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, அவங்க மட்டும் தான் இங்கே விண்ணப்பிக்கணும். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 31/12/2020 ஈவினிங் 5:45 PM அந்த டைமுக்குள்ளே நம்ம இது பண்ணியிருக்கோம். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.